மாச சம்பளம் பேங்க்ல விழுந்த 2டே நாள்ல அது எங்க போச்சுன்னே தெரியாம முழிச்சிருக்கீங்களா? நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்த உங்களுக்கே தெரியாம ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கிற சில செலவுகள் இருக்கு. அந்த செலவுகள மட்டும் நிறுத்தினா போதும் பணம் மலை மாதிரி குவியும்னு சொன்னா நம்புவீங்களா? வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு உங்க பர்ஸ காலி பண்ற அந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் யாரு? அவங்கள எப்படி நம்ம வாழ்க்கைய விட்டே விரட்டுறதுன்னு தான் பார்க்க போறோம். முதல் எதிரி கண்டுக்காத சின்ன சின்ன செலவுகள். நாம எல்லாரும் செய்யற முதல் தப்பு இந்த சின்ன சின்ன செலவுகள ஒரு செலவாவே மதிக்காததுதான். காலையில ஒரு டீ, வழியில ஒரு சமோசா, திடீர்னு பிடிக்கிற ஆட்டோ, இப்படி 10, 20, 50ன்னு பாக்கும்போது சும்மா சில்லற மாதிரி தெரியும். ஆனா மாச கடைசியில கணக்கு போட்டு பார்த்தா அது ஒரு பெரிய அமௌண்டா வந்து நிக்கும். சும்மா ஒரு கணக்கு போடுவோம். நீங்க ஒரு நாளைக்கு காஃபி, டீ, ஸ்நாக்ஸ்னு வெளிய சாப்பிடுறதுக்கு சராசரியா ரூ. 150 செலவு செய்றீங்கன்னு வச்சுப்போம். ஒரு மாசத்துக்கு அது ரூ. 4500 ஆச்சு. அட, ஒரு வருஷத்துக்கு ரூ. 54,000. யோசிச்சு பாருங்க, இந்த காசுல ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டையே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உங்க செலவுகள ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. ஒரு சின்ன நோட்புக் இல்லனா போன்ல இருக்கிற ஆப் போதும். வர்ற ஒரு மாசத்துக்கு உங்க ஒவ்வொரு ரூபாயும் எங்க போகுதுன்னு எழுதி பாருங்க. உங்களுக்கே ஷாக்கா இருக்கும். பணம் எங்க வீணாகுதுன்னு பளிச்சுன்னு புரியும். அடுத்து நம்ம பணத்த ஆட்டைய போடுற பெரிய எதிரி நம்ம விரல் நுனியிலேயே இருக்கிற ஆன்லைன் ஷாப்பிங் ஆஃப்கள் தான். 50% ஆஃபர், இன்னைக்கு ஒரு நாள் தான் போன்ற வார்த்தைகளை பார்த்த உடனே அந்த பொருள் நமக்கு உண்மையிலேயே தேவையான்னு கூட யோசிக்காம ஆர்டர் பட்டனை தட்டிடுறோம். இதுக்கு பேரு இம்பல்சிவ் ஷாப்பிங். அதாவது எந்த பிளானும் இல்லாம திடீர்னு தோணுச்சுன்னு வாங்குறது. இத கண்ட்ரோல் பண்ண ஒரு சூப்பரான டெக்னிக் இருக்கு. அதுக்கு பேரு 24 மணி நேர விதி. உங்களுக்கு ஒரு பொருள வாங்கணும்னு ஆசை வந்தா உடனே வாங்காதீங்க. ஒரே ஒரு நாள், அதாவது 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. அந்த 24 மணி நேரம் கழிச்சும் அந்த பொருள் கண்டிப்பா வேணும்னு தோணுச்சுன்னா மட்டும் வாங்குங்க. 90% நேரம் அந்த ஆசை காத்துல பறந்துடும். உங்க பணமும் உங்க பாக்கெட்லயே பத்திரமா இருக்கும். இதே மாதிரி தான் ஃபுட் ஆஃப்களும். அடிக்கடி ஆர்டர் பண்றத விட்டுட்டு வாரத்துக்கு என்ன சமைக்கலாம்னு முன்கூட்டியே திட்டமிட்டீங்கன்னா உங்க பணமும் மிச்சம், ஹெல்த்தும் சூப்பரா இருக்கும். மூன்றாவது எதிரி நாமளே மறந்த சப்ஸ்கிரிப்ஷன்கள். நாம பயன்படுத்தாத ஜிம் மெம்பர்ஷிப், பார்க்கவே டைம் இல்லாத ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்கள், மாசத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்துற ஆப்ஸுகளின் மாச கட்டணம், இதெல்லாம் சைலண்டா நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் ஆட்டோ பே ஆன் பண்ணி வச்சிருக்கிறதால மாசா மாசம் பணம் போறதே நமக்கு தெரியாது. உடனே உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பாருங்க. எந்தெந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பணம் போய்கிட்டு இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. போன ஒரு மாசமா நீங்க யூஸ் பண்ணாத எந்த சப்ஸ்கிரிப்ஷனா இருந்தாலும் யோசிக்காம உடனே கேன்சல் பண்ணுங்க. தேவைப்பட்டா அப்புறமா கூட திருப்பியும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இது பார்க்க சின்ன விஷயமா இருந்தாலும் எல்லா சப்ஸ்கிரிப்ஷனும் சேர்த்து ஒரு பெரிய தொகையை மிச்சப்படுத்தி கொடுக்கும். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல நீங்களும் இந்த தப்புகள்ல ஏதாவது ஒன்னையாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா அது என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. நான்காவது எதிரி கடன் மற்றும் இஎம்ஐ. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சும்மாவா சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற கிரெடிட் கார்டு, இஎம்ஐ கலாச்சாரம் நம்மள ரொம்ப சுலபமா கடன்ல சிக்க வச்சிருது. கையில காசு இல்லாதப்போ கிரெடிட் கார்டு ஒரு வரம் மாதிரி தெரியும். ஆனா அப்புறம் அதிக வட்டியோட கட்ட முடியாம திணறும் போதுதான் அது சாபம்னு புரியும். கிரெடிட் கார்டா ஒரு எமர்ஜென்சி கருவியா மட்டும் பாருங்க. அது உங்க கூடுதல் சம்பளம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் மொத்த தொகையையும் கரெக்டா தேதிக்குள்ள கட்டிடுங்க. தேவைக்கு அதிகமா இஎம்ஐல பொருட்களை வாங்குறத தவிர்த்தாலே போதும். உங்களுக்கு இருக்கிற பாதி பாரம் குறைஞ்சிடும். கடன் இல்லாத வாழ்க்கை கொடுக்கிற நிம்மதி இருக்கே, அதுதான் உண்மையான சுதந்திரம். அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஐந்தாவது எதிரி பொழுதுபோக்குக்கு எல்லை மீறும் செலவு. நண்பர்களோட வெளிய போறது, படம் பாக்குறது, ஹோட்டல்ல சாப்பிடுறது எல்லாமே நமக்கு சந்தோஷம் கொடுக்கிற விஷயங்கள் தான். அது தப்பே இல்ல. ஆனா அதுக்கும் ஒரு எல்லை வேணும். ஒவ்வொரு வார இறுதியிலும் ஆயிரக்கணக்குல செலவு செஞ்சா நம்ம சேமிப்பு பிளான் எல்லாம் என்ன ஆகுறது? உங்க பொழுதுபோக்குக்குன்னு மாசா மாசம் ஒரு பட்ஜெட் ஒதுக்குங்க. உதாரணமா மாசத்துக்கு 2 தடவை வெளிய சாப்பிடலாம், ஒரு தடவை சினிமாவுக்கு போகலாம்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. காஸ்ட்லியான மால்களுக்கு போறதுக்கு பதிலா பக்கத்துல இருக்கிற பூங்கா, கடற்கரைன்னு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது உங்க பணத்தை மிச்சம் பண்றது மட்டும் இல்லாம புதுவிதமான அனுபவங்களையும் கொடுக்கும். நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த 5 பழக்கங்கள் தான். அதாவது நாம கண்டுக்காத சின்ன செலவுகள், ஆஃபர்னு சொல்லி ஏமாத்துற ஆன்லைன் ஷாப்பிங், பயன்படுத்தாத சந்தாக்கள், கடன் வட்டி, அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு செய்யற செலவு, இந்த 5ம் தான் நம்ம பணத்தை சைலண்டா கரைக்கின்ற எதிரிகள். சேமிப்புங்கிறது கஞ்சத்தனமா வாழ்றது கிடையாது. அது உங்க எதிர்கால கனவுகளுக்காகவும் உங்க சுதந்திரத்துக்காகவும் நீங்க செய்யற முதலீடு.
இன்னைக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ற இந்த சின்ன சின்ன செலவுகள் தான் நாளைக்கு உங்க வாழ்க்கையோட பெரிய லட்சியங்களை அடைய ஹெல்ப் பண்ணும். இந்த மாற்றங்களை இன்னைக்கே உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க. உங்க பணம் நிச்சயம் மலை போல குவியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.